தலைப்பு திருமூல நாயனாருடைய திருமந்திரம் தந்திரம் 6 தவதூடனம் அல்லது தவநிந்தை. மந்திரம் எப்படி தொடங்குது? அந்த தலைப்பில் எத்தனை மனத்திடை பொருள் எழுதுங்க. மனத்திடை என்று தொடங்குற மந்திரம் 16ஆம் நம்பரா? உள்ளமாகிய அறையில். என்ன அழகான மந்திரம். உள்ளமாகிய அறையில் ஞானம் என்ற வாளை உருவி. என்ன அழகான உரைய அழகா இருக்கு. ஐம்பொறி என்ற பசுக்களை, ஐம்பொறிகளாகிய பசுக்களை கட்டியுள்ள ஆசை என்ற கயிற்றை இரண்டு துண்டாகும்படி அறுக்க வேண்டும். விசாலீஸ்வரி அம்மா கிட்ட 5 தடவை சொல்ற நாளைக்கு தரேன். அந்த புக்கை வாங்கி நாளைக்கே படிச்சு அதுக்கு அடுத்த நாள் ஜீவன் முக்த. என்னத்தை சொல்ல போங்க. என்ன செய்ய வேண்டும்? 2 துண்டாகும்படி அறுக்க வேண்டும். அந்த உயிரை பற்றுடைய உயிர்களிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும். அந்த பசு என்ற உயிர் அல்லது மனம் ஏதோ ஒன்று, அது எல்லாம் ஒரே பொருள் தான் வரும். கொல்லையில் மேயாதபடி தடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் அவனுக்கு சிவ ஒளியால் பயன் உண்டு. தலைப்பு என்னது? அப்போ தவநிந்தை சொல்ல போறாரு. குறிப்புரை. இது இயலாத போது ஒளி வராது, இருளே வரும். திருமந்திரத்தில் 9வது தந்திரத்தில் சூன்ய சம்பாசனைன்னு ஒரு தலைப்பு இருக்குது, அல்லது சூசக சம்பாசனைம்பாங்க. அங்க பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டுன்னு ஒரு தொடர் இருக்குது. அது இந்த மீனிங்ல தான் இருக்குது. இந்த மந்திரத்தில் 6 ஒளி தோன்றுங்கிறாரு. மூலத்தில்னா உரையில் இருக்குது. 6 ஒளி என்பது கடைசி வரி படிங்க. தவத்திடை, கடைசி வரி தவத்திடை. அந்த யாருங்கிறது தான் 6. 6 ஒளி என்பது 6 ஆதாரங்களில் தோன்றுகின்ற ஒளி, 6 ஆதாரங்களில் தோன்றுகின்ற சிவ ஒளி. ஐம்புலனுடைய ஆசையை யார் அறுக்கிறாரோ அவருக்கே தவம் பயன்படும், அவருக்கே யோகம் பயன்படும். ஐம்புல ஆசை அறுக்காமல் தவம் யோகம் செய்தால் அது யோகமும் அல்ல, தவமும் அல்ல. பஞ்சாக்கர தீபத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். பஞ்சாக்கர தீபத்தில் என்ன இருக்குங்கிறத பார்க்க போறோம். முன்னுரை. உண்மையான தவத்தை செய்தால் நீங்க வச்சிருக்கிற திருமந்திரம் முழுசும் இருக்கா? கொண்டாட எடுத்தாரு. திருமந்திரம் முழுசும் இருக்குதா? உண்மையான தவத்தை செய்தால் சிவ ஒளியை காணலாம். முன்னுரை. ஞானம் என்ற வாளை கொண்டு பசுபாச ஞானங்களை
இல்லாது செய்து ஐந்து இந்திரியங்களாகிய கன்றுகள் உலகை நாடாத வண்ணம் தடுக்க வேண்டும். ஆதார யோகமாகிய தவம் சித்திக்கும். சிவ ஒளியை தரிசிக்கலாம். ஞானத்தை வாழ் என்றார். மனதை வாளை வைக்கின்ற உரை என்று சொல்லுகிறார். அப்படின்னு அவர் சொல்லல. அந்த உருவிங்கிற வார்த்தையிலிருந்து புரிஞ்சுக்கிடணும். வாளை எங்கிருந்து உருவி? மனம் என்ற உரையிலிருந்து உருவி. இந்த மந்திரத்தில் இனம் என்று ஒரு வார்த்தை இருக்குது. இனம் என்பது பக்குவம் பெற்றவர்களுடைய கூட்டம். இல்ல, பக்குவம் பெறாத ஒரு கூட்டம். ஞான வாளை கொண்டு என்னை அந்த கூட்டத்தில் இருந்து பிரித்தார். இன்னைக்கு சொன்ன என்ன கூட்டம் இப்ப புதுசா வந்திருக்குது? பிள்ளை பிடிக்கிறவங்க வந்திருக்காங்க சொல்லல, சைவ பிள்ளைகளை பிடிக்கிறவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம நகர்ல அதிகம் சார். நம்ம கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஆட்களே நிறைய பழைய ஆட்கள்லாம் காணாம போயிட்டாங்க. இப்போ நேற்று கூட ஒரு பெரிய விஷயம் பேசிட்டு வந்தோம். இப்போ பிள்ளை பிடிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க. கவனமா இருந்தாங்க, பொழைச்சாங்க. நம்ம நீங்க பதிவாகுதுன்னு பயந்துடாதீங்க. அது எதுக்கு நமக்கு? நான் தேவையானது மட்டும்தான் பதிகிறேன். எதிலிருந்து நீக்கி? பக்குவம் இல்லாத உயிர்களிடத்திலிருந்து நீக்கி. அதைத்தான் இனத்திடை நீக்கினார். சார், ஒரு இனத்திலிருந்து பிரிக்கணும், ஒரு இனத்துக்குள்ள சேர்க்கணும். ஒரு இனம் பிறவிக்கு தள்ளும், ஒரு இனம் பிறவாமைக்கு தள்ளும். மாணிக்க வாசகர் மொழியில சொன்னா, அடியேரில் கூட்டிய அதிசயம் நடக்கணும்னா எங்கிருந்து பிரிக்கணும்? ஆமா, சிவஞான போத லாங்குவேஜில் சொன்னா, சிவபக்தரோடு இணங்குக, அல்லாதார் அஞ்ஞானத்தை செய்வார்கள். அதனாலதான் நீக்கி. அதைத்தான் மாணிக்க வாசகர் பேதித்து நம்மை வளர்த்து என்றார். பிரித்து. என்ன அழகான வார்த்தை பாருங்க. இனத்திடை நீக்கி. அடுத்தது கீழே 2, பசுவும் இறைவனும் அல்லது ஆன்மாவும் இறைவனும் சிவோகம் பாவனையில் ஈடுபடுதல். இறைவன் சிவோகம் பாவனை செய்ய மாட்டாரு. யார் செய்யணும்? சாதகன் செய்யணும். ஏகனாகி இறைவனி நிற்க வேண்டும். அதுதான் ஞானத்தினுடைய பயன். அதை திருமூலர் இரண்டர ஈர்த்து என்றார். இரண்டர ஈர்த்து. ஈர்த்தல் என்ற சொல்லுக்கு அறுத்தல் அர்த்தம். ஈர்த்தல்னா அறுத்தல். அதனாலதான் வாழை இலைய வெற்ற பக்கத்துக்கு ஈர்வாயின்னு பேர். வாழை இலைய அந்த வெற்ற பகுதிக்கு என்ன பேரு? ஈர்வாயின்னு சொல்லுவாங்க. சேக்கிழார் சொல்றார் ஈர்வாய் என்று சொல்றார். ஈர்த்தல்னா அறுத்தல். அஞ்சு என்ற வார்த்தைக்கு பொருள் சொல்றார். அஞ்சு என்பது ஐம்பொருளாகிய கன்றுகள். அவர் கன்றுனாரா வேற சொன்னாரா? அவர் பசுனாரு. அவர் பசுனார். இவர் என்ன சொல்றாரு? ஏகதேசம் ஒரே இனம் தான், அவ்வளவுதான். கன்றுன்னு சொன்னாரு. புனம். புனம் என்று ஒரு வார்த்தை இருக்கும். போக நுகர்ச்சிக்காக உதவ பெற்ற உலகம். இந்த உலகம் ஒரு மேய்ச்சல் நிலம். நீங்க உலகத்துக்குள்ள நுழைய நுழைய மேய்ச்சல் நிலத்தில் மாடு மேய்ஞ்ச மாதிரி எதையாவது நுகர்ந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் என்ன தெரியாது? இறைவனுடைய இருப்பை நம்ம அறிய முடியாது. அதான் மேய்ச்சல் நிலம்ட்டார், புனம்ட்டார். நீங்க நமக்கு இது சரியா தெரியுதுன்னு போயிட்டே இருந்தீங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கு இது சரி,
இந்த பாதை சரின்னு நம்ம ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம்னா கரெக்டாக போயிட்டே இருக்கலாம், கரெக்டாக பிஸ்கட் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். நன்றி நன்றி. சரி, ஆன்மா ஈடுபடுகிறது. புனத்திடை என்பதற்கு பொருள் பார்த்தோம், அப்படித்தானே? புனத்திடைங்கிறது அழகான பொருள். போக நுகர்ச்சிக்காக உதவ பெறும் உலகம். அந்த போக நுகர்ச்சியை தடுப்பதுதான் தவம். மந்திரப்படிங்க, பொருள் புரிஞ்சிச்சுன்னா எழுதின வேலை முடிஞ்சது. அதுக்கு பிறகு எழுதினது முக்கியம் கிடையாது. நான் சொல்றது எல்லாமே கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. நீங்க எழுதிடணும், மந்திரம் புரிஞ்சிட்டுனா அதுக்கு வேலையே கிடையாது. நான் இன்னும் பாம்பன் சுவாமிகள் கிடையாது. நானும் ஒரு மனிதன் தான், என்ன அறியாமல் சில வார்த்தைகள் வரலாம், அதில் நீ கண்டுக்கிடக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன், சரியகிரிய யோகம் முடித்தவுடன் நரகம் வரும்னா நம்பிடுவீங்களா? இல்லை இறைவனை ஜெய்சிங் சொல்லிட்டான்ட்டு எல்லாரும் நரகத்துக்கு அனுப்பிடுவாரா? உங்களுக்கு தெரியுமில்ல அதற்கு அர்த்தம். அவர் வந்து என்னது என்ன ஆயிட்டு, அது அவர் வந்து அவர் அறியாமல் வந்துட்டு பொருள் எதுவும் அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். என்ன மந்திரத்தை படிங்க, பொருள் வருதான்னு பாருங்க. மனத்திடை நின்ற மதிவாள் உருவி. ஞானம்ங்கிற வாழ் நம்ம மனசுக்குள்ள இருக்கு, நம்ம உயிருக்குள்ள தான் இருக்குது. அந்த வாழை உருவணும். வாழை உருவணும்னா இவ்வளவு எழுதிய நம்ம விளக்கம் சொல்ல வேண்டி இருக்குன்னு பாருங்க. அந்த வாழை உருவுதல் என்பது ஞான வாழ் உள்ள இருக்கு சார், எடுக்கணுமல்ல. உருவுறது ஓ வேலைங்கிறாரு. அப்படின்னா நீ சரியகிரிய யோகம் பண்ணி எதை எடுக்கணும்? நீ தான் வாழை எடுக்கணுங்கிறாரு. அவ்வளவு எழுதிய நம்ம பேச வேண்டியது வருது. இனத்திடை நீக்கி யார்கிட்ட இருந்து வெளியே வரணும்? உலகியல்காரன்ட்டு இருந்து நம்மளை பிரிக்கணும். உலகியல்காரன் வந்து பொருளியல், அவன் உலகம் பொருள் இதுவே இருப்பான். நீங்க வந்து சரியகிரிய யோகத்தை விட்டுட்டு என்ன கேட்டாலும் உலகியல் தான். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நீங்க சரியகிரிய யோகத்தை விட்டுட்டு என்ன பண்ணாலும் என்னதுதான், அது உலகியல் தான். இனத்திடை நீக்கி இரண்டரை ஈர்ந்து. ஈர்ந்துன்னா வெட்டுறது. அதை இரண்டரை ஈர்ந்துங்கிறதுக்கு பொருள் எழுதியிருக்கிறோம். அந்த பற்றுகள்ல இருந்து அந்த உயிரை என்ன செய்து பிரித்து. புனத்திடை அஞ்சும் போகாமல் மறித்து. புனம்னா உலகம். இந்த ஐம்பொறிகள் புனத்துக்கு போயிடக்கூடாது. அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி அங்கமாலை மாதிரி எதை நோக்கி போகணும்? ஐம்பொறி பொருளுக்கு போகாமல் அருளுக்கு போக செய்து மறித்தால் தடுக்கணும். தவத்திடை ஆரொளி, அது அருளின்னு இருக்குது. எல்லாம் பொருள் இதுதான். தவத்தில் நீங்க எதை பார்க்கலாம்? 6 ஆதாரத்திலேயும் சிவ ஒளியை பார்க்கலாம். அற்புதமான மந்திரம். அடுத்த மந்திரத்துக்கு பதிவு செய்ய போறோம். எப்படி தொடங்குது அடுத்த மந்திரம்? ஒத்து பொருள் எழுதுங்க. அவரவரது பரிபாக நிலைக்கு ஏற்ப, அவரவரது பரிபாக நிலைக்கு ஏற்ப இறைவன் நீங்காது நின்று அருளுகிறான். அந்த இறைவனுக்கு அடியார் ஆகுங்கள். வாயார வாழ்த்துங்கள். அது சிவபக்தியை அதிகமாக்கும். ஐம்பொறி அடக்கல் முதலியவை நோன்புகளாகும். அந்த அம்மா அந்த ரூமுக்குள்ள இருக்காங்களா? அவங்களுக்கு கொடுத்தீங்களா? சரி. ஐம்பொறி அடக்கல் முதலியவை நோன்புகளாகும். அது நம்மை முனிவராக்கும். முக்கியமான மந்திரம்லாம் 6ஆம் தந்திரத்துக்குள்ள தான் சார் இருக்குது. இறைவனை பணிந்து பணிகள் செய், முத்தி கிடைக்கும். குறிப்புரை: முத்தியை தராதது தவம் அல்ல. பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார். பெரிய புராணம், திருக்கூட்ட சிறப்பு. முடிவுரை: முடிவுரை: இதுவே தவம், இது அல்லாதது தவ நிந்தை. இதுவே தவம், இது அல்லாதது தவ நிந்தை.
பஞ்சாக்கர தீபம். பஞ்சாக்கர தீப முடிவுரை இந்த மந்திரம் தவத்தின் பயனை சொல்லுகிறது. தவம் பக்தியையும் முத்தியையும் கொடுக்கும். தவத்தில் முதிர்ந்தவர்கள் முனிவராகிறார்கள். அதுவும் ஒரு பதம், ஒரு உயர்ந்த பதம். பிறகு சத்தான செய்தல்னு ஒரு தொடர் இருக்கும். சத்தான செய்தல்னா நிலை பெறச் செய்தல், பொருள் உடையதாக செய்தல். முனிவன் என்ற சொல்லுக்கு மனதில் ஒழுக்கம் உள்ளவன். ஒழுக்கம் எங்க இருக்கணும்? மனசுல இருக்கணும். முனிவன் என்ற சொல்லுக்கு ஆசையை வெறுத்தவன். பெயரளவில் முனிவராக இருப்பது பயனற்றது. பெயரளவில் யாரா இருக்கக்கூடாது? முனிவரா இருக்கக்கூடாது. எந்த ஆசையுமே எனக்கு இல்லை, இருக்கக்கூடாது. ஆமா ஆமா ஆமா, ஆசை மேல கோபம் இருக்கணும். அவன் தான் முனிவர். ஆசையின் மேல் கோபம் இருக்கணும். பெயரளவில் முனிவராக இருக்கக்கூடாது. எனக்கு எந்த ஆசையுமே இல்லை, ஒரு 15,000 ரூபாய் கட்டிட்டு மாசம் 15,000 கட்டிட்டு படிச்சுட்டு போயிட்டுன்னு சொல்றவன் நாட்டில் நிறைய பேர் இருக்கான். அதுல எதுல சேராது? முனிவர்ல சேராது. நாயன்மார்கள் அப்படி நினைச்சிருந்தா நமக்கு இந்த நூல்கள்லாம் கிடைச்சிருக்குமா? மாணிக்கவாசர் இதையெல்லாம் நம்ம ஏன் சொல்லணும்னு நினைச்சிருந்தா நமக்கு இது கிடைச்சிருக்குமா? ஒரு செகண்டு இதை நம்ம ஏன் சொல்லணும்? யாரோட போயிட்டு போட்டு அப்படின்னு அவர் நினைக்கலையே. என்ன சொல்றீங்க? ஆமா, அது தனக்கு தெரிஞ்சது சொல்லாமல் இருக்கக்கூடாது, சொல்லாமல் இருக்கக்கூடாது. அடுத்தது, உயிர்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ப இறைவன் கலந்திருக்கிறான், மறைந்திருக்கிறான், உடனாயிருக்கிறான். அதைத்தான் திருமூலர் ஒத்து நின்றானைங்கிறாராம். ஒத்து நின்றானை. ஒரு அப்பான்னா அவருடைய 5 வயசு பையனுக்கு ஏற்றபடியும் நடந்துக்கிடணும், 10 வயசு பையனுக்கு ஏற்றபடியும் நடந்துக்கிடணும், 15 வயசு பையனுக்கு ஏற்றபடியும். அதுதான் ஒத்து இருத்தல். அவங்கவங்க ஃபார்முலாவுக்கு போறது. ஒத்து நின்றானை. அந்த இறைவனிடம் இடையராத பேரன்பு கொள்ள வேண்டும். அதனை சுந்தரர் நான் மறைக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே என்றார். நான் மறைக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே என்றார். அடுத்தது, அடியாருங்கிறதுக்கு பொருள் சொல்றார். அடியார் இறைவனை மறவாத அன்புடையவர். இன்னொரு அடியாரை சிவனாக காண்பவர், அவர்தான் அடியார். அதனாலதான் திருமூலர் சொல்றாராம், அடியார் பணிந்துதொழ முத்தி கொடுக்கும். இவனும் அடியாருடைய இலக்கணத்தோட இருக்கணும். பார்க்கிறவங்களை யாரா நினைக்கணும்? சிவனா. எனது தன் உணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து மெய்கண்டார் சொல்லுவார். அதாவது ஒரு சிவனடியாரை பார்த்தா சிவன் ஞாபகம் வரணுமா? அதுக்கு தான் ருத்ராட்சியம் திருநீர்லாம் தந்திருக்கிறார் இறைவன். தன் உணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்துன்னு மெய்கண்டார் சொல்வார் 12ஆம் நூற்பாவில். இதெல்லாம் முக்கியமான செய்தி. மந்திரம் படிப்போம், பொருள் வருதான்னு பார்ப்போம். இல்லைன்னா திரும்ப ஒரு தடவை கூட படிச்சு மந்திரத்தை படிச்சு பொருள் வருதான்னு பாருங்க. மந்திரம் என்ன சொல்லுது? ஒத்து மிகவும் நின்றானை. ஒத்துங்கிறதுக்கு இப்பதான் பொருள் பார்த்தோம்.
அந்த அவனுடைய பக்குவத்துக்கு ஒன்றாய் வேறாய் ஒன்றாய் குருவா வரணுமா வேறாய் வரணும், உள்ளிருந்து உணர்த்தணுமா ஒன்றாய் இருக்கணும், ஒன்றாய் வேறாய் உடனாய் எப்படி இருந்தால் அந்த குழந்தைக்கு ஏற்றதோ அவ்வாறு அந்த குழந்தைக்கு ஏற்றபடி என்ன செய்து கொள்ளணும், இருந்து கொள்ளணும். ஒத்து மிகவும் நின்றானை உரைப்பது பக்தி கொடு. உரைப்பதுன்னா அந்த இறைவனை புகழ்வது பாடுவது பக்தி கொடுக்கும். இறைவனை புகழ்வது மூலமாக பாடுவது மூலமாக பக்தி கொடுக்கும். ஆனால் அந்த புகழ்வதும் பாடுவதும் என்ன நோக்கமாக இருக்கணும், ஒரே வார்த்தை ஞானம். எப்பவும் எதில் நின்றுவிடணும், ஞானத்தின் குறிக்கோள் தவிர என்ன குறிக்கோள் வச்சிங்கனாலும் யுகம் 600 தான். 500 என்ன ஆயிட்டு ஒரே நாளில் 600 அவ்வளோதான். யாராலையும் தடுக்க முடியாது. லட்சியம் எதில் இருக்கணும், ஞானத்தில் இருக்கணும். பக்தி கொடுக்கும் பணிந்தடி யார் தொழ. அதாவது இறைவன் மேல் அன்புடையவர்கள் இறைவன் அன்புடையவர்களை என்ன செய்யணும், கும்பிடணும். திருக்கூட்டம் சொல்றாரு, குரு செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலங்களி அன்பரோடு மறி மாலர் நேயம் மலிந்தவர் வேடமும். அதை சொல்றாரு. நீ ஒரு அடியாரா முதல்ல இருந்து அடியார கும்பிடணும். நீ அடியாரா இருந்து கும்பிட்டாதான் அவருக்கு அந்த பக்தி கிடைக்கும். நீ கொரோனா பேஷண்டா இருந்துகிட்டு இன்னொருத்தனை வந்து வாங்க நல்லா இருக்கீங்களா கை கொடுத்து அவனுக்கு கொரோனா வர்றதுக்கா? நீ அடிப்படையில் பாசநீக்கம் அடைந்து அவனை கும்பிட்டா அவனுக்கு என்ன வரும், பாசநீக்கம் வரும். அவனு நான் காலையில் சொன்ன பாருங்க, சைவ சித்தாந்தம் நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி காதோடு காதோடு பேசுவதல்ல, வாயோடு வாய் பேசுவதல்ல. நான் வாயில பேசி நீங்க என்கிட்ட வாயில பேசுறதல்ல, உயிரோட பேசணும். நீங்க பேசுறது அவனுடைய எதை மாத்தணும். அவன் இன்னைக்கு தேதி இந்த 28ஆம் தேதினா 28ஆம் தேதி அவன்கிட்ட என்ன மாற்றம் வந்திருக்கணும், அவன் உயிர் வளர்ந்துருக்கணும். அதுதான் நான் கேரண்டியா கேட்கிறேன். உயிரை வளர்த்தியா? நான் வளர்க்கலன்னா நான் குற்றவாளி, நீங்க வளரலன்னா நீங்க குற்றவாளி. அதுதான் நம்முடைய பாடம். நம்ம அதில் தான் உறுதியா இருக்கிறோம். அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் அதை சாதிச்சா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விட்டுரு. நம்ம எதை நோக்கி போவோம்? வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி பிற்பால் நின்று பேல்கணித்தால் பெருதற்கரியன் பெருமானே நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம். அப்படி நீங்க புறப்பட்டாதான் முடியும். நானெல்லாம் தெளிவா இருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது, சாமி நம்ம கூட்டத்தை குறி வச்சு தூக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அது நம்ம குரு கூட்டம் ஒத்துழைக்கிறதுல தான் இருக்கு. சாமியினுடைய கருணை நம்ம கூட்டத்துக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. பாருங்க, நேற்று தம்பிரான் சாமி கூப்பிட்டு பேசினாரு. பிழை திருத்துற புக்கு வருது, ரெடியா இருங்கிறாரு. இன்னொரு பக்கம் மடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருது, பெரிய நூல் எடுக்கணும், ரெடியா இருங்கிறாங்க. யாருடைய கண் நம்ம மேல பட்டிருக்குது? சன்னிதானம் கண்ணு நம்ம மேல பட்டிருக்குது. நம்ம குழு வந்து மேலும் வளர்ற இடத்துல இருக்கிறோம். பயன்படுத்துறது யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப எல்லா வெளியே என்னைய கைவிட்டுட்டாங்கன்னா நானே என் பாட்டுக்கு ஒதுங்கிடுவேன். இப்போ பெரிய இடங்களெல்லாம் நம்ம கூட்டத்து மேல என்ன வைக்குது? நம்பிக்கை வைக்குது. அதனாலதான் நம்ம கவனமா இருந்து பயணிக்கணும்னு சொல்றேன். ஆமா, அதை இதுல சொல்றாரு. முத்தி கொடுக்கும் முனிவர் எனும் பதம். முனிவருங்கிற பதம் கிடைக்கும். முனிவருங்கிறதும் ஒரு பதம் தான். பாத்தீங்களா, அதுவும் ஒரு நிலை தான். நீங்க அதையே என்ன செய்யணும்? கடக்கணும். முத்தி என்ற பதத்தை முனிவருங்கிற பதத்தை கடந்து நீங்க வந்து ஜீவன் முக்தனாகணும். ஜீவன் முக்தனாகணும். மாணிக்க வாசகரை போல வாழும் காலத்திலேயே சாயுச்சியத்தை அடையணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு மாற்றமே கிடையாது. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரே ஒரு லக்கேஜ் தான், உடம்பை விட்டா முடிஞ்சது. இறைவன் திருவடியில போய் கலக்கணும். அது வரைக்கும் முத்தி முனிவருங்கிறதும் ஒரு பதவி தான், அதையும் கடக்கணும். சத்தான செய்வது தான் தவந்தானே. சத்தான மாறாத பொருளை மெய்ப்பொருளை, சத்துங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்லியிருக்கோம்? மாறாததை நிலையானதை அடைவதுதான் தவம் என்று சொன்னார். பஞ்சாக்கர தீபத்துக்கும் உரை எழுதிட்டோம். திருமந்திர வகுப்பு நிறைவு. அடுத்த திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி, திருக்கைலாய பரம்பர் போற்றி. பிற எடுத்துக்கலாம், அதனால ஒண்ணும் இல்லை.